வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். ட்ரிபிள் இன்டெக்ரல் சம்ம நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1, 0 to y, 0 to x plus y, dx, dy, dz. ஸோ இந்த சம் எப்படி போகலான்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to y, இன்டெக்ரல் 0 to x plus y, dx, dy, dz. இப்போ எதோட இன்டெக்ரல் லிமிட்ன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல லிமிட் எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா எந்த லிமிட் அதிகமான வேரியபிள் வச்சிருக்கிறோம் அதுதான் முதல் லிமிட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த லிமிட்ல வந்து வேரியபிளே இல்லை, இதை விட்டுருங்க, இது இப்போ பார்க்க வேண்டாம். இதுல வேரியபிள் லிமிட் தான், ஆனால் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. இதுவும் வேரியபிள் லிமிட், ஆனால் இதுல 2 வேரியபிள் இருக்கு. ஸோ திஸ் இன்டெக்ரல் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அப்போ இதோட லிமிட் தான் என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன் இருக்கு. இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். அப்போ இதுல எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, எது மிஸ் ஆகுது? ஜெட் மட்டும் தானே மிஸ் ஆகுது. அப்போ அதுதான் ஜெட் லிமிட். எது இல்லையோ அதுதான் எக்ஸும் ஒய்யும். நான் தான் சொன்னேன்ல, எக்ஸ் இருந்தா ஒய் லிமிட், ஒய் இருந்தா எக்ஸ் லிமிட் சொன்னேன். அப்போ எக்ஸ் ஒய் இருக்கும்போது இது எதோட லிமிட் ஆயிடும்? போது ஜெட்டோட லிமிட் ஆயிடும். அப்போ ரிமைனிங் இன்னும் எத்தனை இருக்கு? எக்ஸும் ஒய் தான் இருக்கு. அப்போ இதுல வந்து ஒய் இருக்கிறதுனால இது எதோட லிமிட்டா இருக்க போகுது? கண்டிப்பா ஜெட்டா இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். அப்போ இது எக்ஸோட லிமிட். எக்ஸும் ஜெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிற இன்டெகிரல் ஒய் தான். அப்போ இது ஒய்யோட லிமிட். இப்படிதான் லிமிட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சரி. இப்போ எது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்? அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி சம்பளம் நான் சொன்னேன், எது வேரியபிள் லிமிட்டோ அதான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் சொல்லிட்டேன். இப்போ 2 வேரியபிள் லிமிட்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரலா, ஜெட் ஃபர்ஸ்ட் இன்டெகிரலா? இது எப்படி பண்ணணும்னா எந்த லிமிட்டுக்கு நிறைய வேரியபிள் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். இப்போ ஜெட் லிமிட்டுக்கு மட்டும்தான் மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், செகண்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தேர்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். சரிங்களா? ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். 0 to 1, 0 to y. ஜெட்ல இன்டெகிரல் பண்ணும்போது dx விட்டுருங்க. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ரீஅரேஞ்ச் பண்ண போறேன்? கொடுத்துருங்க இன்டெகிரல். ஜெட் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ முதல்ல dz மாட்டிக்கங்க. அடுத்த இன்டெகிரல் x முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ இது dx மாட்டிக்கங்க. லாஸ்ட் இன்டெகிரல் தான் y, அப்போ அது dy. ஸோ கொடுத்துருக்கிறத அரேஞ்ச் பண்ணணும். இதை மாதிரி சம்டைம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, சம்டைம் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது மாதிரி லிமிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ண பிறகு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் மாற்றிக்கணும். ஸோ ஜெட் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல், எக்ஸ் ரெண்டாவது இன்டெகிரல், ஒய் மூணாவது இன்டெகிரல் முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் இன்டெகிரல் பண்ண போறேன். ஓகே, ஸோ இன்டெகிரல் 0 to 1, இன்டெகிரல் 0 to y. ஜெட் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் சொல்லிட்டேன், dz இன்டெகிரல் பண்ண ஜெட், அதோட லிமிட் வந்து 0 to x plus y. ரிமைனிங் இன்டெகிரல் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோமே. இன்டெகிரல் 0 to 1, இன்டெகிரல் 0 to y. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணினா z இருக்கிறதுல x plus y போடணும், மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டால் 0 தான், அதனால அதை போட தேவையில்லை, இன்ட்டு dx dy. ஓகே, ட்ரிபிள் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரலா மாறிடுச்சு. இப்போ எது நெக்ஸ்ட் இன்டெகிரல் பண்ணணும்? இது நல்லா பார்த்துங்க. இது எதோட லிமிட் சொல்லியிருக்கேன்? இது எக்ஸோட லிமிட்னு சொல்லியிருக்கேன், இது ஒய்யோட லிமிட்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த இன்டெகிரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். ஸோ இன்டெகிரல் 0 to 1, எக்ஸை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் ஒய்யை எக்ஸ்ல இன்டெகிரல் பண்ணும்போது ஒய் கான்ஸ்டன்ட், ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ்ல இன்டெகிரல் பண்ணிட்டேன். எக்ஸோட லிமிட் வந்து 0 to y, 0 to y. ரிமைனிங் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகே, ஸோ லிமிட் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒய் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ ஒய்யோட லிமிட்டை கொண்டு வந்து நேரம் இதில் போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் இங்கே ஒய்யோட லிமிட்டை கொண்டு போட்டிங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர். லோயர் லிமிட் 0ன்றதுனால அது போட தேவையில்லை, இன்ட்டு dy. ஓகே, ஸோ இன்டெகிரல் இப்போ அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக ஒய்ல இன்டெகிரல் பண்ணிட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு, ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது சிம்பிளிஃபை ஆகும். எப்படி சிம்பிளிஃபை ஆகும்னா இதால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2y ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 3y ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு dy. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 3/2 கூட வெளியில் எடுத்துட்டு y ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணால் y கியூப் பை 3 வித் த லிமிட் 0 to 1. ஓகே, ஸோ இதில் இந்த 3க்கு இந்த 3ஐ கேன்சல் பண்ணிட்டாங்க. லிமிட்டை 1ன்னு போட்டிங்கன்னா 1 1/2. ஸோ 1/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.